நித்யானந்தம். பகவானின் எளிமையும் கடும் உழைப்பும் பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். ஆதி கைலாசம் நித்யானந்த தேவாலயத்தில் நான் சேவை பண்ணிட்டு இருக்கும்போது பகவான் வந்தார். அவர் ஒரு நாளைக்கு 4 வாட்டி 5 வாட்டியாவது வந்துருவார். நாங்கள் ஆலயத்தை சுத்தி கிளீன் பண்ணிட்டு மற்ற வேலையில பார்த்துட்டு இருந்தோம். அவர் நேராக வந்தார். வந்துட்டு மேலே பார்த்தாரு. மேலே பார்த்துட்டு ஒட்டடை எடுத்துன்னு போட்டு அவரே யாரையும் கூப்பிடாம யார்கிட்டையும் சொல்லாம தானே குச்சி எடுத்து ஒட்டடை அடிக்க ஆரம்பித்தாரு. அவர் சொன்னாரு, இந்த தேவாலயத்துல சேவை பண்றதுக்கு வாக்கியம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்ய ஆரம்பிச்சாரு. ரொம்ப எளிமையா அவர் செய்கிற ஒவ்வொரு செயலை பார்த்துட்டு எனக்குள்ள பட்டது, ஆலயத்தை இன்னும் எப்படி தூய்மையா வைத்திருக்க வேணும், எங்கெல்லாம் பார்க்கணும் நம்ம அப்படின்னு எங்களுக்கு புரிய வச்சாரு. ஒண்ணுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு அந்த வேலை செஞ்சாரு. இன்னொரு முறை ஆரத்தி நடந்துட்டு இருந்தது ஈவினிங் டைம். அப்போ பகவான் வந்தாரு. அங்க எல்லாம் கிளீன் பண்றதுக்காக கீழே இருந்ததெல்லாம் எடுத்துட்டோம். பிரிச்சு போட்டிருந்த விரிப்பெல்லாம் எடுத்துட்டோம். நேரா நித்யானந்தருக்கு நேரா உட்காந்துட்டார் கீழே. பகவான் வெறும் கீழே உட்கார்றாருன்ட்டு ஒருத்தர் சேர் எடுத்துட்டு போறாங்க, ஒருத்தர் ஜம்கான் எடுத்துட்டு போறாங்க. ஆனா பகவான் எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு கீழே உட்காந்துட்டு நேரா நித்யானந்தர் போட்டு பார்த்துட்டே இருந்தாரு. ஆரத்தி முடிவு வரைக்கும் ஒரு பார்வை இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் திருப்பல. அவ்வளவு ஒரு உற்சாகமா சின்ன குழந்தை மாதிரி அவர் உட்காந்துட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு இன்னும் உற்சாகம் அதிகமாச்சு. சேர் எடுத்துட்டு வா, ஜம்காலம் போடு, எந்த ஒரு இது இல்லாம ரொம்ப எளிமையா சிம்பிளா அவர் இருக்கிற பார்த்தோம்னா எங்களுக்கு இன்னும் அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சாமிஜி எப்படி வாழ்ந்து காட்டுறாரு, ரொம்ப எளிமையா ஒரு அவதார சக்தியை பிரபஞ்சமே ஒரு அவதாரமாக குருவாக திருமேனி தாங்கி உருவெடுத்து இருக்கும்போது எவ்வளவு எளிமையா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி ஆலமரத்துல அவரு சேவை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்து மம்முட்டி எடுத்து வெட்டி மண்ணெல்லாம் வெட்டி கிளீன் பண்றது பார்த்தேன். ஒரு வேலையும் உற்சாகமா பண்ணும்போது நான் என்ன நினைச்சுப்பேன், ஒரு வேலை பண்ணா போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், டயர்டாக நினைப்பேன். ஆனா அவர் முகத்துல ஒரு டயர்னஸும் இல்லை, சின்ன வயது குழந்தை மாதிரி எப்பொழுதும் உற்சாகமா இருப்பாரு. கடும் உழைப்பை கொடுப்பாரு. பல டிபார்ட்மெண்ட்ல கைடன்ஸ் கொடுத்து அவங்களை வழிநடத்தி, டிபார்ட்மெண்ட்ல பல நாடு எல்லா நாட்டிலையும் கைலாச ஆலயங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அதை அருமையா அவர் நடத்துற பார்த்தேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கிட்ட நாங்க கத்துக்க ஆரம்பிச்சோம். என்னை விட்டு அந்த ஒரு பேட்டர்ன் வெளியே போச்சு. அதாவது டயர்னஸ் இருக்கக்கூடாது, எப்பவுமே பகவான் மாதிரி எப்பவும் உற்சாகமா இருந்தா நம்ம வயசே நமக்கு தெரியாது, எப்போ சின்ன பிள்ளை மாதிரி நம்ம இருப்போம். இல்லை ஒரு வேலை அது நம்மளோட பேட்டர்ன், ஒரு வேலை செஞ்சாலும் ரெஸ்ட் எடுப்பாங்க, அது நம்ம பேட்டர்ன் மனமைப்பு. அது என்னை விட்டு முழுமையா நீங்கிச்சு. அதுக்கு நான் பகவானுக்கு எப்போதுமே நன்றி கடன்பட்டிருக்கேன். நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சாமிஜி, நன்றி நித்யானந்தம்.